அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்ல முதல் வீடியோவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி, இந்த இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்த்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நம்ம சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி மிக நீண்ட, சரிங்களா, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கையினால எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு. அதை வந்து வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்களை எடுத்து தொகுத்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய மூலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இது தியரிட்டிக்கலா இல்லாம ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டாவே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கெங்க எடுத்திருக்காங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஃபர்ஸ்ட், அதுதான் அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான விவரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதை கடந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனு, யுஎஸ் கான்ஸ்டியூஷனு, யூகே கான்ஸ்டியூஷனு, சரிங்களா, ஆஸ்திரேலியனு, கனடியனு, ஐரிஷ், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை வந்து எடுத்து தொகுத்து தான் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷனா கொடுத்துருக்குறாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க எழுதுறேன் பாருங்க. 1935, சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுல என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட், 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். சரி, தமிழ்ல பாத்துருவோம். இந்திய அரசு சட்டம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி அமைப்பு, ஆளுநர் பதவி, நீதித்துறை, அவசர கால ஏற்பாடுகள், நிர்வாக விவரங்கள், பொது சேவை ஆணையங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம், இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன, இது அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதுல வந்து எஃப்ங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, எஃப்ங்கிறது கூட்டாட்சி அமைப்பு. சரிங்களா? ஃபெடரலிசம், சரிங்களா, அதாவது ஃபெடரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா? ஸோ அந்த எஃப் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபெடரல் ஸ்கீம், அதாவது கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஃபெடரல் ஸ்கீம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் பதவின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது எஃப் சொல்லிட்டேன். எஃப்ங்கிறது ஃபெடரல் ஸ்கீம் ஆங்கிலத்துல, அதுதான் கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு இல்லையா, ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ஸ், அதுதான் ஆளுநர் பதவின்னு போட்டிருக்காங்க, ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ஸ். சரிங்களா? ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ஸ், அதை இங்க இருந்தா எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதித்துறை, அதுதான் ஜுடிஷரி இருக்கு இல்லைங்களா, ஜுடிஷரி நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பி ரெஃபர்ஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? பிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது சேவை ஆணையங்கள். ஆளுநர் பதவி சொல்லிட்டோம், நீதித்துறை சொல்லிட்டோம், பொது சேவை ஆணையங்கள் சொல்லிட்டோம். ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். சரிங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அது பேர் என்ன சொல்றாங்கன்னா அவசர கால ஏற்பாடுகள். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது இந்த அட்மின் எடுத்துக்கங்க, அதுதான் வந்து நிர்வாக விவகாரங்கள். ஸோ அப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். 5 ரெப்ரசன்ட் ஃபெடரல் ஸ்கீம்ஸ், O ரெப்ரசன்ட் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்ஸ், ஜேங்கிறது மீன்ஸ் ஜுடிஷரி, P ஃபார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், E ஃபார் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அண்ட் அட்மின் ரெஃபர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து 1935 இந்திய அரசு சட்டத்தோட ஷார்ட்கட். சரிங்களா? இதனுடைய ஷார்ட்கட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா
பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நம்ம இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாக்குறச்ச, பாராளுமன்ற ஆட்சி முறை, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றான், சட்டமன்ற நடைமுறை, ஒரே குடியுரிமை, அமைச்சரவை முறை, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள் மற்றும் இரட்டை சட்டமன்றம், இது எல்லாத்தையும் நம்ம அங்க இருந்து எடுத்து வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன நம்ம கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம்னா, பார்லி பிஸ்கட், பார்லிஜி நீங்க பிஸ்கட் பார்த்துருப்போம் இல்லையா, பார்லிஜி பிஸ்கட் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்லி, PA கேபிட்டல் RLE, சரிங்களா. இதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஸ்மால் லெட்டர் கேபிட்டலுக்கும் சொல்றேன். பிஸ்கட், பிஸ்கட், சரிங்களா. CU பிஸ்கட் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம், சரிங்களா. பார்லேஜி பிஸ்கட் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம். இவ்வளவுதான் ஷார்ட்கட் இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுக்கு. இதுக்கு நீங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுலயே B வரும், சரிங்களா. அதுலயே B வரும். அந்த Bக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. நம்ம அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்க, P ரெஃபர்ஸ் எதுன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம், அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை. இந்த PAங்கிறது பாராளுமன்ற ஆட்சி முறை, அதுதான் சொல்றாங்க, சரிங்களா. பார்லிமெண்டரி கவர்மெண்ட். இந்த R இருக்கு இல்லையா, ஸோ ஆரை பொறுத்த மட்டும் என்னன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சியை நம்ம இதுல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, சரிங்களா. LEங்கிறது சட்டமன்ற நடைமுறை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சட்டமன்ற நடைமுறை, ஓகேங்களா. ஸோ B ஃபார் பை கேமரலிசம், சரிங்களா. B ஃபார் பை கேமரலிசம். நீங்க BI இருக்கு இல்லையா, BI இருக்கு இல்லையா, BIS C வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. C வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நீங்க அப்படி இல்லைனாலும் B மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா. BI மட்டும் எடுத்துக்கலாம். பைன்னு இருக்கு இல்லையா, பை கேமரலிசத்துக்கு பைன்னு எடுக்கலாம், இது மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா. பை கேமரலிசத்துக்கு பை மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப BI வரைக்கும் வந்துருச்சு. S பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த S கேப் லெட்டர், S பொறுத்த மட்டும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதுதான் வந்து ஒரே குடியுரிமை, சரிங்களா, ஒரே குடியுரிமை. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் கேபினட் சிஸ்டம், அமைச்சரவை முறை, கேபினட் சிஸ்டம், சரிங்களா. W பொறுத்த வரைக்கும் ரிட், சரிங்களா. W பொறுத்த வரைக்கும் ரிட். இது எல்லாமே ஷார்ட்கட். ஸோ இப்போ பிரிட்டிஷ் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன எடுத்திருக்கோம், அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, பார்லிஜி பிஸ்கட் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம், சரிங்களா. பார்லிஜி பிஸ்கட், பிஸ்கட் இருக்கிறதுலயே B ரெஃபர் ஃபார் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், சரிங்களா. B ரெஃபர்ஸ் ஃபார் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்ததுக்கான ஷார்ட்கட், சரிங்களா. மீண்டும் சொல்றேன் பாருங்க, பார்லிமெண்டரி சிஸ்டம், அதாவது பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரோல் ஆஃப் லா, பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரோல் ஆஃப் லா. L ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளை, BI ஃபார் பை கேமரலிசம், S ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், C ஃபார் கேபினட் சிஸ்டம், ஓகேங்களா. W ஃபார் ரிட். ஸோ இது எல்லா விஷயங்களும் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா, பிரிட்டிஷ் அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம், சரிங்களா. பிரிட்டிஷ் அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப 2 விஷயம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அரசியலமைப்பு, அதாவது US கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஆனாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், சரிங்களா. கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கும் ஷார்ட்கட், இருந்தாலும் வெரி சிம்பிள் தான், சரிங்களா. அதாவது பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட், பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார், சரிங்களா. ஃபண்ட் ஃபார் ரிமூவல், ஆஃப் பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட், பிரசன்ட் VP போடுறேன், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் judges in the USA, சரிங்களா. ஸோ இதுதான் பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் இன் தி USA, சரிங்களா, இன் தி USA. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம் பார்ப்போம். இங்க F இருக்கு இல்லையா, இப்போ நீங்க பாருங்க, இங்க தமிழ்ல படிங்க, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சரிங்களா. நீதித்துறை மறு ஆய்வு, ஜுடிக்கல் ரிவ்யூ, சரிங்களா. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட், சரிங்களா. இம்பீச்மெண்ட், ஜுடிக்கல், அதாவது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட். நீதித்துறையின் சுயாதீனம், சரிங்களா. உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றங்களை நீக்கி முறை, இது இம்பீச்மெண்ட்ல தான் வரும், சரிங்களா. துணை குடியரசுத் தலைவர் பதவி, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க,
இந்த ஃபண்ட் எஃப் இருக்கு இல்லையா, எஃப்ங்கிறது எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஃப்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்கு, நீங்க இதை மட்டும் சொல்றீங்கன்னா எஃப்க்கு அடுத்து இங்க ஆர் தான் வருது. ஸோ அதை நம்ம மீன் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரிமூவல்ங்கிறது டோட்டலாவே ரிமூவல், இம்பீச்மெண்ட் குறிக்குது. ரிமூவல் ஆஃப் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கி முறை, இது எல்லாமே வர்றதுனால ரிமூவல் ஆஃப் அந்த நம்ம பிரசிடென்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் இருக்கு இல்லையா, இந்த பிஆர் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா பிரிமபிள், நம்ம முகவுரை இருக்கு இல்லையா, முகவுரை இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விபிங்கிறது அந்த போஸ்ட் ஆஃப் விபினா இந்த வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவியை குறிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜட்ஜஸ் அப்படிங்கிறது ஜுடிஷரி, அதாவது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷரி. சரிங்களா? அது ஸோ அதான் அந்த இடத்துல குறிக்குது. சரிங்களா? இது எல்லாமே சொல்றோம். இந்த ஜட்ஜஸ் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த நம்ம சொல்றோம். ஜுடிஷரி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷரி அதையும் குறிக்கிறோம், அதாவது நீதித்துறையோட சுயாதீனத்தை பத்தி குறிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜுடிக்கல் ரிவ்யூ, அதாவது நீதிமன்ற மறு ஆய்வுன்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல ஷார்ட்கட்டா சொல்றோம். இதுதான். சரிங்களா? யூசிஎல் இருந்து எடுத்துக்கிறது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயம் சொல்லிட்டுங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கனடியன் கான்ஸ்டியூஷன். இந்த கனடியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம ஷார்ட்கட்டா என்ன வச்சுக்கலாம்னா கேன் நோ ஃபெடரலிசம் கவர்னர் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்படிதான் தமிழ்லேயே தான் ஃபெடரலிசம், மத்திய அரசு உடன் கூட்டாட்சி இருக்கு இல்லையா, அது இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், கேன் ரெஃபர் கனடா. சரிங்களா? கேன் நோ ஃபெடரலிசம் எஃப்இஆர்டி. சரிங்களா? எஃப்இடி கவர்னர் அட்ரஸஸ். சரிங்களா? அட்ரஸஸ் இதுதான் வந்து நம்ம கனடியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். இது அப்படியே தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது பாத்தீங்கன்னா வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, எல்லா அதிகாரங்களும் எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கும். மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமனம் பண்ற மெத்தடை எங்க இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் கவர்னர் அட்ரஸஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கனடால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை அதிகாரமும் இங்க இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இங்க இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரெஞ்சு கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். இதை பொறுத்த வரைக்கும் முகவரியில குடியரசு முன்னுரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது வந்து ரெப்பேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா ரெப்பேட், சரிங்களா, லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலி எஃப்டி ஸ்மால் டி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆர் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ரிபப்ளிக். சரிங்களா? குடியரசு. இந்த எல் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா லிபர்ட்டி. சரிங்களா? லிபர்ட்டியை ரெஃபர் பண்ணுது. ஈங்கிறது ஈக்குவாலிட்டி. சரிங்களா? எஃப்ங்கிறது ஃபெர்டினிட்டி. இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜெர்மன் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் கான்ஸ்டியூஷன், அதாவது வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா நம்ம ஜெர்மனின்னு சொன்னாவே யார் ஞாபகம் வரும், நமக்கு யார் ஞாபகம் வரும், ஹிட்லர் ஞாபகம் தான் வரும். சரிங்களா? யாரா இருந்தாலும் ஜெர்மனின்னு சொன்னா ஹிட்லர் ஞாபகம் தான் வரும். ஸோ அதுதான். சரிங்களா? அதுதான். ஓகேங்களா? எஃப்ஆர் அவசர காலத்துல அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் பண்றது வந்து இந்த இதுல இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா ஜெர்மனில இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருப்போம். அதாவது அந்த ப்ரொசீஜர் எஸ்டாலிஷ்மென்ட் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் இங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அரசியலமைப்புல பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் என்னன்னா ஒண்ணு வந்து சட்ட திருத்தம். சரிங்களா? சட்ட திருத்தம். இன்னொன்னு ராஜ்யசபை உறுப்பினர்களோட எலெக்ஷன். சரிங்களா? ராஜ்யசபை உறுப்பினரோட எலெக்ஷன். இந்த 2 விஷயமும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த ரஷ்யால இருந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். ஸோ இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட்டா வச்சிருப்போம் அப்படின்னா கடமைக்கு ரஷ்யாவுக்கு போகணும், உரிமையா அமெரிக்கா போகணும். அது அடிப்படை கடமைகள். சோவியத் ரஷ்யா உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரஷ்யால முன்னுரையில சமூக பொருளாதார அரசியல் நீதியின் கொள்கைங்கிற வார்த்தைகளும் இங்க இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும், கிரிக்கெட் தான் ஞாபகம் வரும். எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்திரேலியன் சொன்னாவே என்ன ஞாபகம் வரும், கிரிக்கெட் தான் ஞாபகம் வரும். கிரிக்கெட் தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா, முன்னெல்லாம். அப்ப அவங்க தானே அதிகமாக கப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம், ஆஸ்திரேலியா டீம் இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வந்து எப்பவுமே டாப்ல இருப்பாங்க, கப் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க அப்படி. சரிங்களா? ஸோ இந்த சி அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா? இந்த டி இருக்கு இல்லையா, டி அந்த வர்த்தக சுதந்திரம், அதாவது ட்ரேடு. டி ஃபார் ரெஃபர்ஸ் ட்ரேடு.
சரிங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அதை குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பரிமாற்றங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ். சரிங்களா, சி ஃபார் காமர்ஸ், கப்புல வர சி ஃபார் காமர்ஸ். இங்க பாருங்க, கிரிக்கெட்ல வர சி வந்து கன்கரண்ட், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கன்கரண்ட் பட்டியல்கள். சரிங்களா, மத்திய மாநில பொது பட்டியல்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டியல்ங்கிறது தான் கொண்டு வந்திருப்பாங்க. டீங்கிறது என்னன்னா ட்ரேடு, டி ரெஃபர்ஸ் ட்ரேட், சி ரெஃபர்ஸ் காமர்ஸ், ஜே ரெஃபர்ஸ் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங், பாராளுமன்றத்துல இரு அவைகள்லையும் இருக்கக்கூடிய கூட்ட அமர்வு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிஸ்டத்தை எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்திய அரசு சட்டம், அதாவது சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. சரிங்களா, ஸோ இதை நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க, ஃபைனலா ஒரு ரிவிஷன் சொல்றேன் பாருங்க. இந்திய அரசு சட்டங்கிறதுக்கு வந்து 5 old judges prefer yearly administrator. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பார்லிஜி பிஸ்கட் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்து பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் இன் தி யூஎஸ்ஏ. சரிங்களா, ஸோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கேனோ ஃபெடரலிசம் கவர்னர் அட்ரஸ், எஃப்இடி அப்படின்னா ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்னர் அட்ரஸ். ஃபெட்டுங்கிறது ஃபெடரலிசத்தை குறிக்கும். சரிங்களா, ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அடால்ஃப் ஹிட்லர். சரிங்களா, இந்த ஹிட்லர் அப்படின்னு சொன்னாவே எஃப்ஆர், இவருக்கு இதுக்கு இருக்க கடைசி அந்த அடோல்ஃப், அந்த அவருடைய பேர்ல அடோல்ஃப் இருக்கிற கடைசி எழுத்து எஃப், ஹிட்லருக்கு கடைசி இருக்கிறது ஆர், அப்ப எஃப்ஆர் அப்படின்னா அவர் எப்பவுமே ஜெர்மனியில அவசர காலங்களில் நிறைய சந்திச்சிருக்காரு. அதை நம்ம மீன் பண்ணி இந்த அவசர காலங்களில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கக்கூடிய விஷயத்தை எங்க இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜெர்மனில இருந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து எப்பவுமே டாப்பா கப் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. சரிங்களா, சீனா கன்கரண்ட், டீனா ட்ரேடு, சி ஃபார் காமர்ஸ், ஜே ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுல வந்து இந்த பிரெஞ்சு கான்ஸ்டியூஷனுக்கு ரெப்பேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பேட் அப்படின்னா இந்த 6 ரெஃபர்ஸ் ரீபப்ளிக். சரிங்களா, அப்புறம் அந்த எல்இஎஃப்டிங்கிறது வந்து எல்இஎஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த முகவரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.